நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். ரிஷப ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் வக்ரகதியான சனி பகவான், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறார். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாயோட சம்பந்தம் 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 5-12 அதிபதியோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கார். தேவையற்ற செலவுகள் வரும். வேலையில் சிறு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்தில் சற்று கௌரவ குறைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சிறிய தடங்களுக்கு பிறகு வரும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புது பகவான் சப்தமாதிபதியே 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்காது. அதை தவிர பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அவரே 11ஆம் அதிபதி, அவர் 11க்கு 11 இருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக சிறு பிரச்சனைகளை தந்தைக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் அதாவது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 19ஆம் தேதி இரவு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இரவு ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரும். அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 19ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 21ஆம் தேதி இரவு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். இருந்தாலும் முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 21ஆம் தேதி இரவு ஒரு 11:30 24ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் அதாவது பிரம்மாண்டமான விஷயங்களை யோசித்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். அதன் மூலியமாக பெரிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது 24ஆம் தேதி காலை ஒரு 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த தனுசு ராசிக்காரர்கள், அதாவது பொதுவாகவே இந்த சார்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறவா, அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறவா, அதை தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த தங்க நகைகள் விற்கிறவங்க, அதை தவிர ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக அமைய போகிறதுன்றது சொல்கிறேன்.